சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். அதாவது சாவித்திரி தான் வந்துட்டு அந்த களவாணி பயல்கள அனுப்பி, அந்த ரூ. 1,00,000 புடுங்குன விஷயம் வந்துட்டு சேதுவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்துல தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு. ராஜாங்கம் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு என்ன? என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு அதாவது ரூ. 1,00,000 இந்த களவாணி பயலுக வந்துட்டு பணத்த திருடிட்டு போறானுங்க. கரெக்ட்டா அந்த தருணம் பார்த்தீங்கன்னா, புல்லட்ல வந்துட்டு ஹீரோ என்ட்ரி குடுக்குறாரு நம்ம சேது. வந்து களவாணி பயலுகள சடார் படார் படார் சடார்ன்னு அடிச்சு தும்சம் பண்ணி தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு சாணிய எடுத்து அந்த ரூ. 1,00,000 மீட்டு குடுக்குறாருங்க. மொய் விருந்து வச்சே நம்ம ஒய்ஃப் பணத்த தான் எடுத்திருக்காங்களான்னு சேதுவுக்கு தெரியுது. வசந்தியும் தமிழும் வந்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. நல்ல நேரத்துல வந்தீங்க தம்பின்னு. பட் இந்த சூழல்ல வந்துட்டு அவருக்கு பாசம் இருக்குங்க. இருந்தாலும் காட்டிக்கொள்ளாம போறாரு. அவர் மனசுல என்ன தோணுதுன்னா, தமிழ் வந்துட்டு நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டு பேச மாட்றாளே அவளுக்கு அவ்வளோ திமிரான்னு. இதே மாரி தான் வந்துட்டு தமிழும் நினைக்கிறாங்க. 24 ஹவர்ஸ் வந்துட்டு சேதுவ தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட கணவர் வந்துட்டு நம்மகிட்ட பேச மாட்டாரா? அந்த மாரி தான் அவங்க கணவரே வந்துட்டு போய்க்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு டாக்டர் சீட் நம்ம தமிழுக்கு கிடைக்குது. ஆனந்த கண்ணீர்ல வந்துட்டு மூழ்குறாங்க. உடனே வந்துட்டு வசந்தி சொல்றாங்க, "ஏ புள்ள, இங்க பாரு புள்ள. அதாவது உன் கணவர் பாத்தியா? அவர் மட்டும் இல்லைன்னு வையி, நம்ம இந்நேரத்துக்கு வந்துட்டு உனக்கு டாக்டர் சீட்டே வந்துட்டு கிடைச்சிருக்காரு. சரியான நேரத்துல வந்தாரு. ஒரு ஆம்பளத்தனம் வேணும். ஈகோலாம் விட்டுட்டு வந்துட்டு உன் கணவரோட இருக்க வழிய பாரு. அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உன் கனவு வந்துட்டு நிறைவேறி இருக்குமா? நீ என்னதான் மொய் விருந்து வச்சு கஷ்டப்பட்டு அந்த ரூ. 1,00,000 நீ மீட்டு வந்தாலும், அத களவாணி பயலுக வந்துட்டு புடுங்கிட்டு போயிட்டாய்ங்க. அந்த தருணம் மட்டும் அவர் வரலைன்னா, உன் நிலைமைய நினைச்சு பாரு. நீ எங்க ரூ. 1,00,000 பெரட்டுவ? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது வந்துட்டு சகஜம் தான். உங்க அப்பாவுக்கும் எனக்கும் வந்துட்டு எவ்வளோ சண்டையோ வந்திருக்கு. ஆனா வந்துட்டு நாங்க ஒற்றுமையா வாழலையா? அந்த மாரி கணவன் மனைவினா ஒற்றுமையா தான் வாழணும்." அப்படின்னு வந்துட்டு சொல்ல, உடனே வந்துட்டு மனசு மாறுறாங்க. நம்ம மாமானால தான் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால வந்துட்டு ஃபோன் பண்றாங்க. "சேது மாமா, ரொம்ப நன்றி மாமா" அப்படின்னு வந்துட்டு பேச, இவர் வந்துட்டு ஆரம்பத்துல கோவமா பேசுறாரு. "யார்ரி உன்னைய ஃபோன் பண்ண சொன்னா? இருந்தாலும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் வந்துட்டு கேளுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, என் மேல என்ன கோவம்? அதாவது நான் மாசமா இருக்கேன்னு பொய் சொன்னேன். உண்மதான். ஏதோ ஒரு சூழல்ல சொன்னேன். உங்க வீட்ல யாருமே தப்பு பண்ணலையா? ஏன் என்னைய இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு மன்னிக்க மாட்றீங்க? நான் செஞ்சதெல்லாம் தவறு தான். உங்க கால்ல கூட விழுகிறேன். நீங்க இல்லாட்டினா வந்துட்டு எனக்கு டாக்டர் சீட் வந்துட்டு கிடைச்சிருக்காது. சரியான நேரத்துல வந்துட்டு காப்பாத்துனீங்க. அதாவது உங்க மனசுல என்ன தோணுது? நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்க. இது வந்துட்டு உங்களோட குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க. நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன். டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல எடுத்தோம்னா, இந்த குழந்தை யாரோடதுன்னு தெரிஞ்சிரும். தமிழா அப்படி வந்துட்டு சொல்லாத. நான் உன்னைய சந்தேகம்லாம் படல. நீ பொய் சொன்ன. அந்த கோவத்துல தான் வந்துட்டு எனக்கு உன் மேல வந்துட்டு வெறுப்புணர்ச்சி வந்ததே தவிர, மத்தபடி வந்துட்டு நான் உன்னைய வந்துட்டு நான் சந்தேகப்படலன்னு சொல்றாரு. உங்க மனைவிய வந்துட்டு நீங்க இப்படி நினைச்சதே எனக்கு போதும் மாமா அப்படின்னு வந்துட்டு பேசுறாங்க. உடனே சேது வந்துட்டு மனசு மாறாரு. "சரி ஃபோன கட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த சாவித்திரி தாமரை வந்துட்டு அந்த களவாணி ஃபைலுக்கு ஃபோன் பண்ணி, "டேய், அந்த ரூ. 1,00,000 திருடிட்டீங்களா? என்னடா ஆச்சு? இதுவரை எந்த ஒரு செய்தியும் வந்துட்டு சொல்லல" அப்படின்னு சொன்னோனே, "அம்மா, நாங்க ரூ. 1,00,000 பணத்த திருடுனதெல்லாம் உண்மதாம்மா. திருடிட்டு ஓடும்போது ஒருத்தன் பைக்ல வந்துட்டு எங்கள அடிச்சு போட்டு பணத்த வாங்கி அவங்ககிட்டயே குடுத்து ஒப்படைச்சுட்டான்" அப்படின்னு சொன்னோனே, "ஏன்டா இந்த வேலைய கூட செய்ய லாயக்கு இல்லையாடா? தூ" அப்படின்னு அவங்கள துப்புறாங்க. "இல்லம்மா, இல்லம்மா" அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இத வந்துட்டு சேது கேட்க, சேதுவுக்கு வந்துட்டு கோவம் வந்துருதுங்க. "அத்தை, என்னத்த இவ்வளோ கேவலமா, இவ்வளோ ஈனத்தனமா வந்துட்டு உங்களோட செயல் இருக்கு. அந்த பிள்ளையே மொய் விருந்து நடத்தி அந்த ரூ. 1,00,000 தேத்தி டாக்டருக்கு படிக்க முயற்சி பண்ணுச்சு. அத போய் நீங்க இடையூறு பண்ணியிருக்கீங்க. அதுதான் ஆடு உழுப்பலையா? நீங்க வந்துட்டு அந்த புள்ள மொய் விருந்த தடுக்க தான் கெடா விருந்து வச்சிருக்கீங்க. அதுதான் வந்துட்டு வல்லவன் வந்துட்டு காட்டிக் குடுத்துருக்காரு. இத நான் எங்க அப்பாட்ட சொல்லாம விடமாட்டேன்னு" விறுவிறுன்னு போறாரு. தாமரையும் சாவித்திரியும் வந்துட்டு கால்ல விழுகுறாங்க. "மாமா, மாமா, தாமரை சொல்லுது, உங்க மேல இருக்கிற ஆசையில தான் இப்படி பண்ணிட்டேன். மாமா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. இப்பதான் நாங்க வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். மறுபடியும் எங்கள வந்துட்டு வீட்ட விட்டே வெளிய அனுப்பிருவாரு. அப்புறம் ஹவுஸ்ல கூட தங்க எங்களுக்கு இடம் கிடைக்காது" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இத நான் வந்துட்டு சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு. ராஜாங்கம் வந்துட்டு கோவப்படுறாரு. தங்கச்சிய கூப்பிடுறாரு. "சாவித்திரி, சாவித்திரி" அப்படின்னு கூப்பிடுறாரு. ராஜாங்கம் சொல்றாரு, "நினைச்சேன்டி, அதாவது வந்துட்டு ஆடு தலைய ஆட்டாதம்போதே என்னமோ நடந்திருக்கு. நீ எனக்காண்டி வேண்டுதல் பண்ணல. இப்படி ஆடு உழுப்பாம இருந்தது காரணம் நீதான்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். நீ திருந்தவே மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையே வந்துட்டு வறுமையில மொய் விருந்து வச்சு அதன் மூலியமா வந்துட்டு டாக்டருக்கு படிக்க முயற்சி பண்ணுச்சு. அது புள்ளையா? நீங்க வந்துட்டு ஏன் சோத்த தின்னுகிட்டு இப்படி எனக்கே வந்துட்டு நன்றி இல்லாம இருக்கிறது நீங்கலாம் மனுஷ ஜென்மமா? மிருகமா? அதாவது தமிழ் கால் தூசிக்கு வருவீங்களா? ஒரு ஏழ்மையான பிள்ளைய அப்படி அழிக்க நினைக்கலாமான்னு தமிழுக்கு ஆதரவா பேசிட்டு, இனிமே ஒரு கணம் கூட நீங்க வந்துட்டு இந்த ஹவுஸ்லயே இருக்கக்கூடாதுன்னு ராஜாங்கம் வந்துட்டு சாவித்திரியும் தாமரையும் வெளிய அனுப்புறாரு. இவரு 2 பேரும் ஓடி வந்து ராஜாங்கம் கால்ல விழுந்து கதறாளுக. "அண்ணே, அண்ணே, தெரியாம பண்ணிட்டேனே,
தெரியாம பண்ணிட்டேனேன்னு